உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிபரின் மூர்க்க குணத்தால் 7 மாணவர்கள் வைத்தியசாலையில், வீதிக்கிறங்கிய பெற்றோர். யாழில் முச்சக்கர வண்டியில் இளைஞனை கடத்தி கொள்ளை, 2 வலை வீச்சு. யாழ் விமான நிலையத்தில் சஜித்தின் மனைவியால் வெடித்தது புதிய சர்ச்சை. யாழில் இடம்பெற்ற சஜித் பிரேமதாசவின் கூட்டத்தில் பாடகி கில்மிஷா. விடுதலை புலிகளின் கொடியுடன் ஆர்ப்பாட்டம், ஆத்திரத்தில் இலங்கை. மதுபோதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட ஆசாமி உள்ளாடையுடன் தூக்கி சென்ற போலீசார். கனடாவில் சிறுவர்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மோசடி. நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் இம்முறை 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சைக்கு தோற்றவுள்ள 7 மாணவர்கள் அதிபரின் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மாணவர்களின் பெற்றோர்களால் ராகலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் நுவரெலியா வலய கல்வி காரியாலயத்திற்கு சென்று குறித்த பாடசாலையின் அதிபரை இடமாற்றம் செய்ய கோரி எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளனர். எனினும் இதுவரை உரிய தீர்வு கிடைக்காததன் காரணமாகவே பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இன்று குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் கூறுகையில், கடந்த சனிக்கிழமை பாடசாலையின் அதிபரினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கல்வி கருத்தரங்குக்கு செல்லாத 7 மாணவர்களை பிரம்பால் தாக்கியதாகவும் இதனால் அவர்கள் நடக்கக்கூட முடியாது இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த அதிபர் பாடசாலைக்கு மாணவர்களை அழைத்து வரும் பெற்றோர்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும், தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அதிபர் நிர்வாகத்திறன் அற்றவராக உள்ள நிலையில் உடனடியாக அவரை மாற்றுமாறு கோரி புதிய அதிபரை நியமிக்குமாறும் கோரியுள்ளனர். இதேவேளை போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த நுவரெலியா வலய கல்வி பணிமனை அதிகாரிகளும் ராகலை போலீஸ் நிலைய அதிகாரிகளும் உடனடியாக இந்த விடயம் தொடர்பாக துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்தனர். அத்துடன் பாடசாலையிலிருந்து குறித்த அதிபரை வெளியேற்றி நுவரெலியா வலய கல்வி பணிமனைக்கு அழைத்து சென்றதன் பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டியொன்றில் இளைஞனை கடத்தி சென்று தாக்கி இளைஞனிடமிருந்து 10,000 ரூபாய் பணம் பெற்று வெள்ளி நகை என்பவற்றை கொள்ளையடித்த இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கோப்பாய் பகுதியை சேர்ந்த இளைஞனை முச்சக்கர வண்டியொன்றில் 3 கடத்தி சென்று தாக்குதல் நடாத்தி பணம் மற்றும் வெள்ளி நகை என்பவற்றை கொள்ளையடித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞன் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரை விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை அவரை எதிர்வரும் 23ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இதேவேளை தலைமறைவாகியுள்ள ஏனைய 2வரையும் கைது செய்வதற்கு கோப்பாய் போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜெலனி பிரேமதாச நேற்று யாழ்ப்பாணம் பெலாலியில் உள்ள விமானப்படை முகாமிற்குள் நுழைந்த போது எடுக்கப்பட்ட காணொளி பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜெலனி பிரேமதாசவிற்கு விமானப்படை வீரர்களால் ராணுவ மரியாதை செலுத்தியதாக கூறப்படும் காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் தீயாக பரவி வருகிறது. தற்போதைய ராணுவ மரியாதை செலுத்த முறைமைக்கமைய துப்பாக்கி செங்குத்தாக உடலுக்கு ஏற்ப உயர்த்தப்பட்டு பொதுவாக தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு செலுத்தப்படுகிறது. விமானப்படையின் பேச்சாளர் கூறுகையில், ஜெலனி பிரேமதாசவுடன் சென்ற குழுவில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸுக்காகவே இந்த மரியாதை செலுத்தப்பட்டது என்றும் வேறு எந்த நபருக்கும் செலுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் குழுவிற்கு ஜெலனி பிரேமதாச தலைமை தாங்கினார் என்பதும் அவருக்கு பின்னால் GL பீரிஸ் நடந்து செல்வதை காணக்கூடியதாகவும் இருந்துள்ளது. அதன் பின்னர் பெலாலி முகாமில் பிரதம அதிதியாக ஜெலனி கலந்து கொண்டு வரவேற்று அவர் சால்வை போர்த்தப்பட்டு வரவேற்கப்பட்டார். இந்த காணொளி முதலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷினால் பேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. எனினும் குறித்த சம்பவத்தினை உமாச்சந்திர பிரகாஷ் அதனை எடிட் செய்து பேஸ்புக்கில் பதிவு செய்ததாக தெரியவந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் சஜித் மனைவி ஜெலனி பிரேமதாச கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த பிரசார கூட்டத்தில் ஜீ தமிழ் தொலைக்காட்சி பாடல் போட்டியில் பங்கு பெற்றி வெற்றியீட்டிய கில்மிஷாவும் கலந்து கொண்டிருந்தார். அந்த பாடல் போட்டியில் பங்கு பெற்றியதன் மூலம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷா மக்களிடையே பிரபலமானார். இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாண விஜயம் செய்த போது கில்மிஷாவை சந்தித்து பாராட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் அனல் பறக்கும் பிரசார பணிகளை வேட்பாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறான நிலையிலேயே யாழில் இடம்பெற்ற சஜித் பிரேமதாசவின் கூட்டத்தில் பாடகி கில்மிஷாவும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தின் ஓவல் மைதானத்திற்கு வெளியே தமிழ் புலம்பெயர் செயற்பாட்டாளர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறித்து இலங்கை அரசாங்கம் தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் ஓவல் மைதானத்தில் இடம்பெற்ற வேளை 9ஆம் தேதி புலம்பெயர் தமிழ் செயற்பாட்டாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கையின் கிரிக்கெட் அணியை சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தடை செய்ய வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் கொடி போன்றவற்றுடன் காணப்பட்டதாகவும் இந்த விடயத்தை பிரிட்டனின் உள்துறை அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் பிரிட்டனிற்கான இலங்கை தூதுவர் ரோஹித போகுல்லா தெரிவித்துள்ளார். அளவுக்கு அதிகமாக மது அருந்திய நபர் ஒருவர் தெவலப்பட்டை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக உள்ள நெடுஞ்சாலையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகளவான மது போதையில் சந்தேக நபர் பிரதான வீதியில் பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கு இடையூறு விளைவித்ததுடன் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் பின்னர் உள்ளாடையை மட்டும் அணிந்து கொண்டு தனியார் பேருந்தில் ஏறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பேருந்து நடத்துனர் அவரை கீழே இறக்கிவிட முயற்சித்த போதிலும் அது முடியாமல் போயுள்ளது. பின்னர் அந்த இடத்திற்கு வந்து திவிலப்பட்டை போலீஸ் உத்தியோகத்தர் சந்தேக நபரை பேருந்தில் இருந்து இறக்கி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். குறித்த நபர் தொடர்பில் நகரவாசிகள் திவிலப்பட்டை போலீசாருக்கு வழங்கிய அறிவித்தலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரை இன்று மினுவாங்குட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடாவில் சிறுவர்களை பயன்படுத்தி மோசடி இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் இது தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். டாக்ஸி கட்டண செலுத்துகை தொடர்பில் உதவி கோரும் போர்வையில் இவ்வாறு மோசடி இடம்பெறுவதாக கூறப்படுகிறது. சிறுவியர் அருகாமையில் இருப்பவர்களிடம் சென்று டாக்ஸி கட்டணத்தை செலுத்துவதற்கு உதவுமாறு கோருவதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு உதவ முன் வருவோரிடம் அவர்களது டெபிட் அட்டைகள் மூலம் கட்டணத்தை செலுத்துமாறு கோருவதாகவும் அட்டை கொடுப்பனவு மூலம் இவ்வாறு உதவும் நபர்கள் பணத்தை இழக்க நேரிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்ஸி கட்டணமான சிறு தொகையை செலுத்துவதற்காக உதவி கோரும் போர்வையில் பெருந்தொகை பணத்தை மோசடி செய்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிபரின் மூர்க்க குணத்தால் 7 மாணவர்கள் வைத்தியசாலையில், வீதிக்கிறங்கிய பெற்றோர். யாழில் முச்சக்கர வண்டியில் இளைஞனை கடத்தி கொள்ளை, 2 வலை வீச்சு. யாழ் விமான நிலையத்தில் சஜித்தின் மனைவியால் வெடித்தது புதிய சர்ச்சை. யாழில் இடம்பெற்ற சஜித் பிரேமதாசவின் கூட்டத்தில் பாடகி கில்மிஷா. விடுதலை புலிகளின் கொடியுடன் ஆர்ப்பாட்டம், ஆத்திரத்தில் இலங்கை. மதுபோதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட ஆசாமி, உள்ளாடையுடன் தூக்கி சென்ற போலீசார். கனடாவில் சிறுவர்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மோசடி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.